முதலமைச்சருடைய செயல்பாடு 5 வருஷமாக எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு ரிமோட் ரொபாட்டிக் வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறல, அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் ஒரு இதாக இருக்கலாம், புரியல. முதலமைச்சர் ரொபாட்டிக் ஆக்கி அவர் ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. கையாட்டுனா கையாட்டுறாரு, காலாட்டுனா காலாட்டுறாரு, விற்க வைனா விற்க வைக்கிறாரு, இந்த இது ப்ரெசன்டேஷன் பண்ணுனா ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு, இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் போனா போகிறாரு, இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷன் போனா போகிறாரு. இட்ஸ் நாட் குட். ஆட்டி வைப்பது யார்? 5 வருஷம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்டி வைக்கிறாங்க. அது பேட், வெரி பேட். குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சர், நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம், புரியல. 8 கோடி மக்கள் உன்னை விரும்புகிறான், ஏற்றுக்கிறான், வரான் போகிறான். அப்புறம் என்ன சொன்ன நீ? முதலமைச்சர் ஆகும்போது பல்வேறு இன்டலெக்சுவல் டிபார்ட்மெண்ட்டை கொண்டாந்து போட்ட. நதிநீர் பாதுகாப்போம், அணை பாதுகாப்போம், நிதி நிர்வாக சீர்திருத்தத்தை கொள்வோம், நோ பொல்யூஷன் இல்லாமல் பண்ணுவோம், கிளைமேட் சேஞ்ச் எப்படி பண்ணுவோம், புரியல. பொல்யூஷன் இல்லாமல் பண்ணுவோம் எல்லாம் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸை பம்ப் பண்ணி கொண்டு வருவோம், அதை பம்ப் பண்ணி பொருளாதார வளர்ச்சி கூட்டுவோம், மக்களுடைய அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம்லாம். என்ன குழு போட்டு வாட் இஸ் த யூஸ்? எல்லா குழு ஃபெயில், டோட்டல் ஃபெயில். அதே போல் டோட்டல் கவர்மெண்ட் ஃபெயில்.